ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸ் பக்கம் போங்கடா அப்படின்னா, இந்த குட்டி பிள்ளையில நம்ம ஒரு இருட்டான ரூம் பக்கம் போமாட்டோம். இல்ல தனியா இருக்க மாட்டோம். இல்ல லைட் ஆஃப் பண்ணா இருக்க மாட்டோம். இந்த மாரி குட்டி குழந்தைங்க பேய பார்த்து பயப்படுற மாரி, உலக நாடுகள் இப்ப பயப்படக்கூடிய ஒரு பகுதியா மாறிப்போச்சு. ஆனா ட்ரம்ப பொறுத்தவரையும் கப்பல்லாம் ஓட்டு, ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. "சார் நீங்க பாதுகாப்பு குடுப்பீங்களா சார்?" அப்படின்னு கேட்டா, "உன்னைய கப்பல் தான் ஓட்டச் சொன்னேன். நான் பாதுகாப்பு குடுப்பேனா சொன்னேன்? அதெல்லாம் ஈரான் ஒண்ணும் செய்ய மாட்டான். காரணம் நான் போர்ல ஜெயிச்சுட்டேன்" அப்படின்ட்டாரு. அட போயா பைத்தியம்! உன்னைய நம்பி என்ன பல கோடி ரூவா கப்பல கடலுக்குள்ள எடுத்துட்டு போவாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு பயலும் எடுக்கல. நிலைமை இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது, இந்தியாவுக்கு 8 கப்பல்கள் கேஸ ஏத்திட்டு கிளம்பி வெற்றிகரமா வெளில வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் வெளியில வந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ராஜதந்திர உறவுக்கு. காரணம் ஈரான பொறுத்தவரை அவர்கள் வெளிப்படையா அறிவிச்சது அப்படிங்கிறது, சீன கப்பல்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ரஷ்ய கப்பல்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சார்கள். ஆனா சீன கப்பலும் மாட்டுச்சு, ரஷ்ய கப்பலும் மாட்டுச்சு. அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அங்க தான் பிரச்சனையே இருக்கு. காரணம் ஏகப்பட்ட தளபதிகள் இல்ல. ஐஆர்ஜிசில உள்ள அம்புட்டு தளபதிகளும் சுயமா முடிவெடுத்து களத்த செஞ்சுக்க வேண்டியது தான். அதாவது எதிரிகள எப்படி வேணாலும் செஞ்சுக்க வேண்டியது தான். துபாய் தாக்குதல் எல்லாமே மேல இருந்து வர உத்தரவுகள்லாம் கிடையாது. ஐஆர்ஜிசி தளபதிகளே அமெரிக்க ராணுவத்த குறிவைக்கிறார்கள். முடியல அப்டின்னா காரணம் என்ன? இந்த பயலுகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேற பக்கத்துலருந்து வேலை செய்யுது. இப்ப துபாய்ல 2 லொகேஷன்ல இருக்கு. 2 லொகேஷனுமே பொதுமக்கள காப்பாத்துறக்காக இருக்கிறது. ஆனா, அது போய் அமெரிக்க பேஸ்கள நோக்கி வரக்கூடிய மிசைல்களையும் தடுக்குது. அப்ப அங்கேயே அவன பிஸி பண்ணு, முடிஞ்சு போச்சுல்ல, அப்படின்னு சொல்லி களத்துல உள்ள தளபதிகள் ரியாக்ட் பண்றது தான். அதே போல தான் கப்பல்கள்லயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கப்பல் இன்னாருக்கு சொந்தம் அப்படின்னு இப்ப வரையும் யாராலயும் தெளிவா சொல்லவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. வம்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது தானே ஒழிய, ப்ராப்பரா கண்டுபிடிச்சு அந்த கப்பல் இன்னாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அமெரிக்காவ பிடிக்கிற பல கப்பல்களுக்கு உண்மையான முதலாளி ட்ரம்பா கூட இருக்கலாம். அதாவது அவரு போட்ட பணமா கூட இருக்கலாம். இந்த மாரி 1000 சிக்கல்கள் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி தான். இதுல டார்கெட் வச்சு லோட் பண்ணி அடிக்கும்போது பல சிக்னல்கள் தருவார்கள். இந்த ரூட்ல, இந்த நேரத்துல போறது இந்த கப்பல் அப்படின்னு டிரான்ஸ்பாண்டர்லாம் ஆஃப் பண்ணப்படும். வெவ்வேறு சிக்னல்கள் ஒர்க் பண்ணி அடி விழுகாம தப்பிச்சு கூட்டு போயிருவார்கள். அதையும் மீறி அடி விழுந்துருச்சு. ஆனா, இப்ப எந்த பிரச்சனைகளும் இல்லாம வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புரிதல் அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது களத்துல உள்ள தளபதிகளே இந்தியாவ நம்புற அளவுக்கு களம் இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, வெற்றிகரமா இந்த காலகட்டங்கள்ல எந்த பய தூக்கிட்டு வந்தான் கப்பல? அதுவும் வெளிப்படையா கொடிய பறக்க விட்டு அப்படின்னா, ஒருத்தரும் கிடையாது. சீனா, ரஷ்யாவ பொறுத்தவரை ஸ்மக்லிங்கா தான் பண்ணார்கள். டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அமெரிக்க கன்லயும் மண்ண தூவுறது. ஈரான் தான் ஆட்டோமேட்டிக்கா பாதைய சேஃப் பேசேஜ அனுப்பி குடுக்குறாங்க. அதனால அது வேற ரகம். இப்ப நம்ம செஞ்சது அப்படிங்கிறது வேற ரகம். அமெரிக்காவே இத செய்ய முடியாம தான் தடுமாறுறாங்க. காரணம் ஈரானோட ஐஆர்ஜிசி கன்ல மண்ண தூவிட்டு பெரிய அளவு கப்பல்கள வெளியில எடுத்துட்டு வர முடியல. சரி கப்பல்களுக்கு பாதுகாப்பு குடுப்போம்னா, அதுவும் முடியல. இத தாண்டி உள்ள பிரச்சனை இப்ப அந்த கடல் பகுதியில அப்படிங்கிறது, கடல் கன்னி வெடிகள் ஜாஸ்தியா சுத்தக்கூடிய நிலைமை மாறிருச்சு. அது எங்க இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. வச்ச ஐஆர்ஜிசி யூனிட்டுக்கு தவிர வேற யூனிட்டுக்கு தெரியாது. இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதனால தான் இந்த கப்பல்கள்லாம் வரத பெருசாவே சொல்லல. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும், வரது அதாவது ஏற்கனவே 2 கப்பல்களோட இதுவும் கிளம்ப வேண்டியது தான். ஆனா, பல பிராக்டிகல் பிரச்சனைகள்னால அப்படியே தாமதமாயிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப வெற்றிகரமா ஒவ்வொன்னா கிளம்பி வர ஆரம்பிக்குது. காரணம் கன்னி வெடிகளும் இப்ப அந்த பகுதிகள்ல ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்ப சேஃப் ரூட் எடுத்துட்டோம். இதே போல எடுக்க முடியுமானா, யுத்தங்கள் ஜாஸ்தி ஆகும்போது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கன்னி வெடிய தாறுமாறா லோட் பண்ண ஆரம்பிப்பார்கள். அப்படி லோட் பண்ணல அப்புட்ன்னா, படைகள இறக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா துடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த பிரச்சனையிலலாம் இருந்து தப்பிக்கிறது, காப்பாத்துறது கன்னி வெடியா தான் இருக்கும். அத நோக்கி போயிருவார்கள். இப்போதைக்கு நமக்கு கச்சா எண்ணெயில பற்றாக்குறை வர வாய்ப்பே கிடையாது. அதே சமயம் கேஸ்ல பற்றாக்குறை வர்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா வீட்டு பயன்பாட்ட உறுதிப்படுத்திட்டோம். கமர்ஷியல் பயன்பாட்ட தடை பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்தடுத்து டெலிவரிகள் வரும்போது, மெல்ல கமர்ஷியல் உள்ளுக்குள்ள வரலாம். இல்ல வீட்டுக்கு தட்டுப்பாடே இல்லாத ஒரு நிலைமைய நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியும். இன்னுங்க யுத்தம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு இது முடியிற மாரி இல்ல. ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டம் இந்தியாவுக்கு ஒரு பெரும் வெற்றி. ஆனா
யுஏஇ போன்ற நாடுகளுக்கெல்லாம் பெரும் தோல்வியை நோக்கி போய்க்கிட்டு இருக்கார்கள். ஏன்னா, அவர்களோட ஃபினான்ஷியல் ஹப்ப நோக்கி தான் இப்ப தாக்குதலே நடக்குது. ஏற்கனவே தேசபக்தியில விரிவா பார்த்தோம். எப்படி பேங்கிங் செக்மெண்ட்ட இஸ்ரேல் அடிக்க ஈரானுக்குள்ள, பதிலுக்கு ஈரான் அடிக்கும் அப்படின்னு. ஏறக்குறைய அதத்தான் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள். ரொம்ப வெறி பிடிச்ச ஒரு தாக்குதல் தான். பெரிய அளவுல துபாயோட ஃபினான்ஷியல் ஹப்ப நோக்கியே தாக்குறார்கள். இனி மேக்ஸிமம் ஒரு போகக்கூடிய எண்ணமே வராது. அட்லீஸ்ட் இந்த யுத்தம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகணும். 1 வருஷம் எப்ப ஆகணும் அப்டின்னா, இனிமேல் ஒரு யுத்தம் வராது அப்படிங்கிற ஒரு நெலைம வந்தா தான். இனிமேல் ஒரு யுத்தம் வராது அப்படிங்கிற நெலைம வருமா அப்படின்னு கேட்டா, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காரணம் என்ன? அமெரிக்காவ பொறுத்தவரையும், இஸ்ரேல பொறுத்தவரையும் அலி கமேனி குரூப்ப தூக்கி எறிஞ்சிட்டு, புதுசா மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குரூப்ப கொண்டு வந்துட்டா, அவர்கள் டார்கெட் முடிஞ்சிரும். யுத்தம் வராது. ஆனா, ஈராக்லயே 1 டசன் குழுக்கள் இருக்காய்ங்க. இப்ப கூட அமெரிக்காவோட ஒரு விமானம் வீழ்த்தப்பட்டது, ஈராக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸால அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அது உறுதியாகல. தேசபக்தியில அத விரிவா பார்த்தோம். பார்க்காத நண்பர்கள் அங்க வந்து பாருங்க. அதே மாரி ஈரானுக்குள்ளேயும் ஐஆர்ஜிசிலாம் ரிட்டயர்ட் ஆக போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. இல்ல வேற பக்கம் போறாங்களா? இல்ல ஈரானுக்குள்ள வேற வேலைக்கு போறாங்களான்னா, வாய்ப்பே கிடையாது. அப்ப இவர்கள் ஆக்டிவா இருப்பார்கள். ஈரானுக்குள்ள புதுசா ஒரு ஃபோர்ஸ் சுத்தப்போது. என்ன ஒண்ணு முழு ஈரான் கட்டுப்பாட்டுல இருக்காது. கொஞ்சூண்டு ஈரானா இருக்கலாம். இல்ல பாதி ஈரானா இருக்கலாம். இல்ல முக்காவாசி ஈரானா இருக்கலாம். ஆனா முழுமையான ஈரான் அமெரிக்கா, இஸ்ரேல் கண்ட்ரோல்ல இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் இன்னமும் அதிகமான சேட்டைய வளைகுடா, மத்திய கிழக்கு நாடுகள்ல பண்ணத்தான் செய்வார்கள். அப்ப நம்பி கொண்டு போய் இன்வெஸ்ட்மென்ட்ட எந்த ஒரு பெரும் நிறுவனமோ, இல்ல தனியார் முதலாளிகளோ போட வாய்ப்பே கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்குன்னு ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. அதுல துபாயும் ஒண்ணு. துபாய் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒரு தியரியும் இல்ல. அதனால தாராளமா தூக்கிட்டு போயிருவார்கள். இது மிகப்பெரிய இடைஞ்சல கொண்டு வந்துரும். எது? இப்ப ஃபினான்ஷியல் ஹப்ல நடக்கிற தாக்குதல் இருக்கே, இதுவே மிகப்பெரிய இடைஞ்சல கொண்டு வந்துரும். இது நாள் ஆக ஆக தாக்குதல் எவ்வளோ நாள் நீடிக்குதோ, அதிலிருந்து இன்டூ சம்திங் போட்டுக்க வேண்டியதுதான். 100, 1000ன்னு அவ்வளவு நாட்கள் கழிச்சு தான் சரியாகும். ரொம்ப அக்ரெசிவா மன்னர்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சாதான் ஓரளவு அந்த கால்குலேஷன் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு. அப்ப இப்போதைக்கு யுத்தம் நிக்க போறது இல்ல. ஆனா இந்தியாவுக்கு இப்போதைக்கு தட்டுப்பாடு பிரச்சனைக்குள்ள இந்தியா சிக்க போறதும் கிடையாது. அதையும் இப்ப உறுதிப்படுத்திட்டோம். ராஜதந்திர ஆட்டங்கள் அப்படிங்கிறதுல ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த விவகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 பேர்களுமே நண்பர்கள் தான் நமக்கு. அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. அதனால தான் ரொம்ப விரைவா நம்மளோட தேவைய ஈரானோட அனுமதியோட, ஈரானோட ஒத்துழைப்போட நம்மனால வெளியில கொண்டு வர முடியுது. இப்படி எப்படி அவன் கூட டீல் பேசி கொண்டு வர போச்சு? என் கூட நின்னு நீ சண்டைலாம் போடணும் அப்படின்னு அமெரிக்கா மிரட்டுவான். ஆனா அப்படி அமெரிக்காவையும் மிரட்ட முடியாத அளவு கட்டி போட்டு வச்சிருக்கோம். அதுக்கு காரணமும் ராஜதந்திர விளையாட்டுகள் தான். அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம் எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு பல காலங்கள்ல நம்மளே விரிவா பார்த்திருக்கோம். அங்கெல்லாம் சில செக் இருக்கிறனால தான் பைப்ல இதுல பெருசா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணல. இந்தியாவோட தேவைகள இந்தியர்களோட தேவைகள உறுதிப்படுத்த இந்திய அரசாங்கம் எந்த எல்லைக்கும் சென்று கொடிய பறக்க விடும் அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணம்.